அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சம்பவத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூலம் கடந்த ஆண்டை விட 1234 கோடி ரூபாய் வருவாய் அதிகரித்துள்ளதாக கொள்கை விளக்க குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டில் டாஸ்மாகில் 44,121 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப்பெற்றது. 2023-24 ஆண்டில் 45,855 கோடியாக வருவாய் அதிகரித்துள்ளதாக கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயங்கும் புறநகர் ரயில்களில் ஏசி பெட்டி வசதி கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்காக ரயில்வே வாரியம் தெற்கு ரயில்வேவுக்கு 12 பெட்டிகள் கொண்ட 2 குளிரூட்டப்பட்ட மின் மோட்டார் யூனிட்டுகளை ஒதுக்கியுள்ளதாக வீட்டு வசதித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: கள்ளக்குறிச்சிக்கு கூடுதலாக 37 மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டும் உள்ளனர் என மருத்துவத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க கள்ளக்குறிச்சியில் கூடுதலாக 50 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது எனவும், விஷச்சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனை செல்ல தயங்கியதே உயிரிழப்பு அதிகரிக்க காரணம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று, நாளை 2 நாட்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் ஜூன் 24ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் ஜூன் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தொழிலாளர் உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர் உட்பட குரூப் 2, 2A பணியில் 2327 காலி பணியிடங்கள் உள்ளது எனவும், விண்ணப்பிக்க ஜூலை 19ஆம் தேதி கடைசி நாள் எனவும், செப்டம்பர் 14இல் முதல்நிலை தேர்வு என்று TNPSC அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றுத்திறனாளிகள் ஆன்லைன் பயண சலுகை அட்டையை இணையதளம் வாயிலாக பெற்றுக்கொள்ளும் வரை 2023-24 ஆண்டிற்கு மாநகர் போக்குவரத்து கழகத்தால் வழங்கப்பட்ட பேருந்து பயண அட்டையை பயன்படுத்தி வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். கடைசியாக 8வது அறிவிப்பு: விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. மொத்தம் 64 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலானது வருகிற ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ளது எனவும், இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது எனவும் கூறப்படுகிறது. இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.